வாசித்த சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரர் நாவை குறித்து சொல்லும் காரியங்கள் மட்டும் தியானிக்க போகிறோம். அதாவது நாவினால் நாம் செய்யும் பாவங்கள், நாம் நாவினால் செய்கிற பாவங்கள் நிறைய இருக்குது. அந்த சில காரியத்தை சொல்லியிருக்கிறார், அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன். அந்த பக்கம் விலகல் இல்லையா. வசனம் 1, 2, 3, 4 இப்படி சொல்வது: பலவானே, பொல்லாப்பில் என் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையும், யதார்த்தம் பேசுவதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். அல்லேலூயா. அதாவது மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்து விட்டு அதை பெருமை பேசுவாங்க. பொல்லாப்பு செய்து நன்மை செய்யலை, பொல்லாப்பு செய்துட்டு பெருமை பேசுவாங்க தம் நாவலை. அதுதான் இன்னும் செய்யக்கூடாது சொல்கிறார். ரெண்டாவது, மற்றவர்களுக்கு கேடு செய்ய நேரம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. நேரம் பார்த்து எப்போதும் அவனுக்கு கேடு செய்யலாம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அது உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசப்போல. அந்த நாவு எப்படி பண்ணாவான்? சவரகன் கத்தினா தெரியும், சேவ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த சேவகன் எவ்வளோ கூர்மையாக இருக்கும், அந்த கூர்மைக்கு சமம் அந்த நாவு. எப்படி பண்ண நாவு? சவரன் கத்தி சமமாக இருக்குது அந்த நாவு. மூன்றாவது காரியம், தீமையான காரியங்களை செய்யும், உண்மை பேசாது பொய் சொல்லுகிற நாவு. நான்காவது காரியம், மற்றவர்களை அழிக்கிற கெடுக்கிற காரியங்களை விரும்பி செய்து கொண்டே இருக்கும். மற்றவங்க தீமை அழிக்கணும், இவனை கெடுக்கணும் என்று சொல்லி அதை கோல் மூட்டி பல காரியங்களை செய்யும். இப்படிப்பட்ட குணங்கள் நம்முடைய நாவுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். இப்படி நாவு உண்டு என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட குணமுடைய நாவுக்கு கிடைப்பது என்னவா? பரிசு என்னவா? இந்த நாவுக்கு என்ன கிடைக்குமா பாருங்க. வசனம் 5 சொல்கிறது: தேவன் உன்னை என்றென்றைக்கு இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு உன் நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா. என்ன செய்வாராம்? ஜீவன தேசம் இராதபடி அழித்து போடுவாராம். அவருக்கு என்ன இல்லை? எங்கே இல்லை? நித்திய ஜீவன் கிடையாது. எங்கள் பரலோக இன்பம் பெற்றுக்கொள்ள முடியாது. சாத்தானுக்கும் அவன் கூட்டாளிக்கும் ஏற்படுத்தின அந்த அக்கினி கடை தான் முடிவு என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட நாவுடையவர்களை வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. சங்கீதம் 9:17: துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தை தள்ளப்படுவாங்க. துன்மார்க்கன்னு சொல்லப்படுது. அதோடு மட்டுமல்ல, தேவனை மறக்கிறவங்க, தேவனை மறந்தவங்க தான் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி. ஆனால் நம்முடைய நாவு எப்படி இருக்க வேண்டுமா? 1 பேதுரு 3:10 சொல்லுது: பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. இதுக்கு பொல்லாப்புக்கு நாவை விலக்கணும், கபடத்துக்கு விலக்கி காக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, பிலிப்பியர் 2:15 சொல்லுது: பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. அப்படின்னா நம்முடைய நாவு யார் அறிக்கை பண்ணோம்? தேவனை மட்டும், அவரை மட்டும் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணுமா. மூன்றாவது காரியம், நாம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். என்றால் மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கு? நாவின் அதிகாரம். மரணமும் ஜீவனும் நாவின். ஆகவே நாம் பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும். நான்காவதாக, நாம் பிறருக்கு இனிமையானதை மட்டும் பேச வேண்டும். ஏனென்றால் இனிய நாவு எலும்பையை நொறுக்கும். அல்லேலூயா. இனிய நாவு எலும்பையை நொறுக்கும். ஆகவே நம்முடைய நாவுகள் ஆரோக்கியம் உள்ளதாயும் கர்த்தரை பிரேத்திரம் சொல்லத்தக்கதாயும் மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.